இரண்டாவதாக வேகமாக கடந்து செல்கிறேன். முதலாவது, நம்முடைய தனிப்பட்ட சந்திப்பு, இயேசுவோடு உள்ள சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இயேசு தேவை என்ற புரிதல் எப்போது வருகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுரூபமாக்குகிறார். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். என்னால் முடியாது, என் வாழ்க்கையில் இயேசு தேவை என்று ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்துகிறார். இங்கே நிக்கோதேமுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். இந்த நிக்கோதேமு யார் என்பதை சற்று சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த நிக்கோதேமு யார் என்றால் ஒரு பரிசேயன். அன்றைக்கு இருந்த யூத கலாச்சாரத்தில் அந்த காலகட்டத்தில் 5000 6000 பரிசேயர்கள் இருந்தார்களாம். அதில் இந்த நிக்கோதேமுவும் ஒருவன். அது மாத்திரமல்ல, யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்தானாம். நீங்கள் வாசிக்கும் போது வசனத்தில் பார்த்துருக்கலாம், சனகரிப் வாசித்திருக்கிறீர்களா? சனகரிப் மன்றம், அதில் 70 பேர் இருப்பார்கள். அதிலும் இந்த நிக்கோதேமு யார் என்றால் ஒரு நபர். அவர் யோசித்து பாருங்கள், முழு யூத ஜனங்களுக்கும் அவர்களே அதிகாரியாக இருக்கக்கூடிய 70 பேர். அந்த 70 பேரில் இந்த நிக்கோதேமு யார்? ஒரு ஆள். நம்முடைய முழு இந்திய தேசத்திற்கும் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ். அந்த எல்லா மினிஸ்டரில் ஒரு மினிஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள். அதே போல தான் இந்த நிக்கோதேமு இருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த நிக்கோதேமு 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அப்போ இயேசுவே சொல்கிறார், அவன் யாரா? போதகன், டீச்சர் ஆஃப் த லா, வசனத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவன். சமுதாயத்தில் அவர் பெரிய ஆள். சபைக்கு வந்தாலும் அவர் யார் தான்? பெரிய ஆள். சபைக்கு வந்தாலும் அவர் ஃபஸ்ட்டு சீட்டு தான். அவர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வராரா, அவர் தான் பிரசங்கம். அவ்வளவு முக்கியமான ஒரு நபர், சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான நபர், ஒரு பரிசேயன். இன்னும் சொல்ல போனால் அந்த இருந்த 70 சனகரிப் மன்றத்தில் இருந்தவர்களில் 3வது பெரிய பணக்காரர் இவர் தானா. அவ்வளோ வெல்தி மேன். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனிடத்தில் போய் நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வேணும் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இந்த நிக்கோதேமு போல் என்ன பண்ணணும்? வாழணும். ஏன்னா எங்கே போனாலும் அவருக்கு என்னது தான்? சர்ச்சைக்கு வராரா, அவர் தான் ஃபஸ்ட்டு. வெளியே இருக்கிறாரா, சமுதாயத்தில் எல்லாராலையும் அவர் தான் மதிக்கப்படுகிறார். பணமா, அவரை போல பணக்காரர் இல்லை. அறிவுபூர்வமாக அவர் போதகர், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் நிக்கோதேமு என்ற பெயரே ஒரு கிரேக்க பெயர். அவர் யூதராக இருந்தாலும் கிரேக்க பெயர் இருக்கிறது என்றால் அவர்கள் அறிவில் மிக சிறந்தவர்கள், அநேக காரியங்களை கற்றவர்கள் உலக பிரகாரமாக. அதனால்தான் கிரேக்க பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அப்போ எல்லா வகையிலும் நிக்கோதேமுன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படிலாம் வாழ நினைக்கிறானோ எல்லாமே இருக்கிற ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த நிக்கோதேமு. ஆனால் அந்த நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். போதும். சாதாரண கலிலேயர்களாகிய படிக்காதவர்களாகிய பேதுருவோ யோவானோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரபி என்று சொல்வது ஆச்சரியம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் யாருமே படிக்காதவர்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து ரபி, போதகரே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நிக்கோதேமு இயேசுவை பார்த்து ரபி என்று சொல்லுகிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர், எல்லாவற்றிலும் மேலே இருக்கக்கூடிய நிக்கோதேமுக்கு தெரிந்தது, என் வாழ்க்கையில் இது எல்லாமே இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை நிறைவடையவில்லை, என் வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கு எனக்கு அவர் தேவை என்பதை நிக்கோதேமு அறிந்திருந்தான். அதனால் எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பார்க்க அன்றைக்கு நிக்கோதேமு வருகிறார். இயேசுவை பார்க்க வருகிறார். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில்
நானாக என்னிடத்தில் இருப்பது எனக்கு போதாது, நானாக என்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது. என் வாழ்க்கையில் மாற்றத்திற்கு, என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைக்கு இயேசு தேவை, இயேசு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை போக முடியாது என்று எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அங்கே நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஒருவேளை நானே நல்லவனாக இருந்துருவேன், நானே பாவம் செய்யாமல் இருந்துருவேன் நீங்கள் நினைப்பீங்கன்னா நீங்களும் நானும் பொய்யர். வசனம் சொல்லுகிறது 1 பேதுருவில், உங்களிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களா? பொய்யராக இருக்கிறீர்கள். நம்மால் முடியாது, மனிதர்களாகிய நம்மால் முடியாது. நல்லவர்களாக வாழவோ தேவனுக்கு பிரியமாய் வாழவோ நம்மால் முடியவே முடியாது. அங்கேதான் தேவன் ஒருவர் தேவை, இரட்சகர் ஒருவர் தேவை என்பதை மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் அவர் இல்லாமலேயே நாம் எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இங்கே தேவன் இல்லாமல் என்னால் முன்னாடி என்ன பண்ண முடியாது, போக முடியாது. யாக்கோபை அப்படி ஒரு இடத்தில் வந்து நிறுத்தினார் தேவன். எங்கே? ஏசாவை சந்திப்பதற்கு முன்பதாக லாபான் இடத்திற்கு ஓடி போகும்பொழுது தேவன் வெளிப்பட்டார். எந்த இடம்? பெத்தேல். பெத்தேலில் தேவனே வந்து வெளிப்பட்டார். ஆனால் இவன் வாழ்க்கையில் மறுரூபம் வந்ததா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் தனித்து தேவனோடு நேரம் செலவிட்டாலும் அடுத்து இருக்க வேண்டியது, என் வாழ்க்கையில் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இடத்திற்கு யாக்கோபு வரவில்லை. யாக்கோபு நினைத்தான் தன்னுடைய சுய பலத்தால் செய்து விடலாம் என்று. 7 வருடம் வேலை செய்கிறான், லேயாலை திருமணம் செய்கிறான். அடுத்த 7 வருடம் ராகேலை திருமணம் செய்கிறான். அடுத்த 6 வருடம் தன் குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறான். 2 பரிவாரங்கள், அவ்வளவு சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வருகிறான். அதுவரை 20 வருடம் நினச்சிட்டு இருந்திருக்கிறான், நானே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், செய்துட்டேன்னு. அப்போ தான் புரியுது, ஐயையோ இந்த நேரத்தில் ஆண்டவர் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. புரிந்து கொண்டான். பெத்தேலில் தேவனே தரிசனமானார், இங்கே இவன் தேவனை தேடுகிறான். பிந்தி தனித்திருந்தான். வசனத்தை வாசிக்க நேரமில்லை, குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32 பிந்தி தனித்து இருக்கிறான். தேவனே எனக்கு நீர் தேவை என்று அந்த இடத்தில் உணர்ந்து கொள்கிறார். அதுவரை யாக்கோபாக இருந்தவனை தேவன் எப்படி மாற்றுகிறார்? எடுத்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. இதுவரை யாக்கோபாக இருந்தவனை 32ஆம் அதிகாரத்தில், ஓகே எடுக்கலைன்னா பரவாயில்ல, எங்க இருக்குன்னு தெரியலன்னா பரவாயில்ல. இதுவரை யாக்கோபாக இருந்தவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் போதும். யாக்கோபு என்ற அவனுடைய அடையாளத்தை தேவன் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். யாக்கோபு என்பதற்கு என்ன அர்த்தம்? எத்தன். இன்னும் சொல்ல போனால் ஏமாற்றுக்காரன். அதுதான் நம்ம எல்லாருக்கும் புரிகிற பாஷை. அவனுடைய அடையாளமே ஏமாற்றுகிறவன், மனிதர்களை ஏமாற்றுகிறவன். ஆனால் தேவன் எப்படி மாற்றுகிறார்? இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் தேவனுடைய சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல். எப்பொழுது மாறுகிறார்? என் வாழ்க்கையில் இயேசு தேவை, என் வாழ்க்கையில் தேவன் தேவை, அவர் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று யாக்கோபு எப்பொழுது அந்த ரியலைசேஷனுக்கு வராரோ அந்த இடத்தில் வாழ்க்கை மறுரூபமாகுது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரோடு தனித்தே என்னால் இருக்க முடியல அப்படின்னா, உங்கள் அடி மனதின் ஆழத்தில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நானே எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் தேவனோடு நம்மால் தனித்து இருக்க முடியவில்லை, தேவனோடு நேரம் செலவிட முடியவில்லை. இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. போன மாதம் நான் நினைச்சோம் இல்லையா, நான் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மறுரூபத்தை தருகிறார். மூன்றாவதாக வேகமாக செல்கிறேன். முதலாவது, தேவனோடு அந்த தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட அந்த சந்திப்பு மறுரூபத்தை தருகிறது. ரெண்டாவது, என் வாழ்க்கையில் அவர் தேவை என்ற இடத்திற்கு நாம் வரும்பொழுது மறுரூபத்தை அடைகிறோம்.